ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஃபேமிலிக்கும் ஹீரோவோட ஃபேமிலிக்கும் வந்துட்டு உங்கள் வீட்டு விரோதம் எங்கள் வீட்டு விரோதம் இல்லை, நம்ம இந்தியா பாகிஸ்தான் மாதிரி அடிச்சுக்கிற ஃபேமிலி ரெண்டு. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற கார் ஆக்சிடெண்ட்டில் இவங்க ரெண்டு பேரும் யாருன்றதை மறந்துடுறாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ரொம்ப அந்யோன்யமான புருஷன் பொண்டாட்டி நம்ம அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு எல்லாமே பழைய ஞாபகம் வந்ததுக்கப்புறம் இவங்க லைஃபே எப்படி புரட்டி போட்டுச்சு அப்படின்றது தான் ஸ்டோரி மட்டும் கியூட் இல்லைங்க. நம்ம ஹீரோயின் கூட ரொம்ப கியூட்டா இருப்பாங்க. அதே நேரத்துக்கு வந்துட்டு இதை பார்க்கறதுக்குமே செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதுக்கான டைம் வேஸ்டே ஆகாது, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ எப்பயும் சொல்கிறதா இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த ஹை பட்டனையும் மறந்துடாதீங்க, அதையும் ஒரு தட்டுங்க. அப்போ தான் உங்கள் புண்ணியத்தில் இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். அதே நேரத்துக்கு பெருசாக வந்துட்டு கமெண்ட் பண்ண உங்களுக்கு டைப் பண்ணதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரே ஒரு ஹார்ட் போட்டிங்கன்னா கூட எனக்கு ஓகே தான். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இன்னைக்கு அவளோட பேச்சுலர் பார்ட்டி, அதாவது என்னென்னா அவளுக்கு 2 நாளில் கல்யாணம். இன்னைக்கு பேச்சுலர் பார்ட்டிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, இவ கல்யாணம் பண்ணிக்க போகிற ஆள் இருக்கான் இல்லையா, ஃபேன்ஸி, அவன் வந்து பேச்சுலர் பார்ட்டி கொடுக்குறன்ற பேரில் எக்கச்சக்கமாக பொம்பளைங்களை கூப்பிட்டு வச்சு கூத்தடிச்சிருக்கான். அது எல்லாம் மீடியாவுக்கு தெரிஞ்சு போக ஹீரோயினுக்கும் சேர்ந்து பயங்கர அசிங்கமாயிடுது. ஹீரோயினுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அப்பா பார்த்து வச்ச பையன் தான் இவன். அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு அந்தஸ்தான ஒரு குடும்பத்தில் பார்த்து கல்யாணமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு ஹீரோயின் போட்டு வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு அவசரமாக ஹீரோயின் போகிறதுக்குள்ளேயே ஏக்கச்சக்கமான ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அங்கே வந்துட்டு, என்ன மேடம் இப்படி ஆகி போச்சு, உங்கள் ஃபேன்ஸி உங்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டாரு, உங்கள் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டாரு, உங்களோட பிஸ்னஸ் என்ன ஆகும் அப்படி இப்படின்னு ஏக்கச்சக்கத்துக்கு கேள்வி கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு பதில் சொல்லவே முடியல, தலையே கொஞ்ச நேரத்தில் சுற்றிடுது. இப்போ தான் நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹீரோ அப்படியே ஒரு நக்கல் செரிப்போடு நின்றுக்கிட்டு இருக்கான். இவளுக்கு நல்லாவே புரியுது. இவனை பார்த்த உடனே, அட பாவி, நீ தான் இது எல்லாத்துக்கும் காரணம், நீ தான் மீடியா எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்க கரெக்டா அப்படின்னு மனசுக்குள்ள கேக்குறா. அவனும் ஆமாண்டி நான் தாண்டி, என்னால என்னடி பண்ண முடியும் அப்படின்னு திமிரா பாக்குறான். அடே விளங்காதவனே, உனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும்ல இந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் இருக்கிறத பார்க்கறதுக்கு, அப்படியே மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறல, நீ தானே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்த அப்படின்னும் போது, நீ சொன்ன எல்லா வார்த்தையும் அப்படியே உண்மைன்னு நான் ஒத்துக்கிறேன். நான் அந்த ரிப்போர்ட்டர்ஸை கூட்டிட்டு வந்தேன், நீ இந்த கஷ்டப்படுறத பத்தி எனக்கு அப்படியே மனசுக்குள்ள பூரிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? ஏன் நேரம் நின்று உனக்கு சண்டை போடுறதுக்கு தைரியம் இல்லை? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு கேட்குறா. நான் பாப்பா எதுக்குமா இவ்வளோ கோவப்படுற? நான் உனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தா இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவனை உனக்கு இவ்வளோ சீக்கிரம் நானே வந்து இவன் எவ்வளோ மோசமானவன்னு காட்டி கொடுத்துருக்கேன். அதனால உன் லைஃபே தப்பிச்சுது, கல்யாணம் நின்று போச்சு. என்ன உங்களுக்கு கொஞ்சம் நஷ்டமாயிடுச்சு, உங்கள் குடும்பத்துக்கே வந்துட்டு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. இருந்தாலும் உனக்கு மறுபடியும் நான் நல்லது தான் பண்ணியிருக்கேன். நீ யோசித்து பாரு, உங்கள் கம்பெனிக்கு எவ்வளோ அளவுக்கு ஃப்ரீயான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்கும். இவ்வளோ மீடியாவை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நைட்டே வந்து உங்கள் கம்பெனி வந்து ட்ரெண்டிங்காக போகுது, வைரல் ஆகிடுவீங்க நீங்கள் அப்படின்னு கலாய்க்கிறான். சரி வைரலை என்ஜாய் பண்ண, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து காரை உள்ளே போகிறதுக்காக கார் டோரை திறக்கிறான். ஹீரோயின், ஐயோ மாப்பிள்ள, அப்படி எப்படி நீங்கள் தனியாக போயிடுவீங்க, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருங்க, நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லி காரில் ஏறிடுறா. அட வீணா போன விளங்காத நாயே, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இந்த மாதிரி பண்ணியிருப்பேன் அப்படின்னும் போது, அடியே உனக்கு நான் ஹெல்ப் தாண்டி பண்ணியிருக்கேன், நீ என்னை அடிக்கக்கூடாது, நியாய பிரகாரம் என் காலில் விழுந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு நான் காலில் விழுந்து நன்றி சொல்லணுமா அப்படின்னு அவ கையை பிடிச்சி முறிக்கிறா. நீ என்ன பண்ணாலும் சரி, எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன், உன்னையும் குடும்பத்தையும் நிம்மதியாக வாழ விட மாட்டேன், நீ என்ன பாரு அப்படின்னு சொல்லி இவன் கத்துறான். இவங்க 2 பேரும் கண்ணா பின்னான்னு கார்லயே அடிச்சுக்க ஆரம்பிச்சிடறாங்க. டிரைவரை அப்படியே பதட்டமாயி நேராக கொண்டு போய் காரை ஒரு வண்டியில விட்டுடுறாரு. அதோட 3 நாள் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் வந்து ஏதோ ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கா, தூங்கிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் கார் ஆக்சிடென்ட் ஆகி 3 நாள் ஆகுது, இது வரைக்கும் வீட்டுக்கு போல. 2 பேரோட ஃபேமிலியிலயும் இவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாம அவங்க ஊரே நாடே தேடிக்கிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரையும். ஹீரோயின் இப்பதான் பொறுமையா கண்ணு விழிக்கிறா. கொஞ்ச நேரத்திலேயே பயங்கரமா அலறி அடிச்சு
எழுந்து உட்கார்றா. பார்த்தா ஏதோ ஒரு கிராமத்துல எங்கேயோ படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா. என்னது இது, எங்க நம்ம இருக்கோம், யார் நம்ம அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே ஹீரோயினுக்கு ஞாபகம் இல்ல. அப்பதான் ஒரு ஆண்டி அந்த இடத்துக்கு வராங்க. என்ன ஆச்சுமா, எதுக்காக பயந்து இப்படி அலற? நாங்க யாரும் மோசமானவங்க எல்லாம் கிடையாது, இது எங்களோட ஊரு தான், நாங்க யாரும் மோசமானவங்க எல்லாம் கிடையாதுமா. ஆக்சுவலா நீயும் உன்னோட புருஷனும் மலை மேல இருந்து தண்ணியில கீழே விழுந்து கிடந்தீங்க. நீங்க எப்படி இங்க வந்தீங்க, ஏது என்னன்னு ஒண்ணுமே எங்களுக்கு தெரியாது. ஆனா ஊர்ல எல்லாம் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, நீங்க 2 பேரும் பயங்கரமான ஒரு லவ்வர்ஸ், இப்பதான் ரீசெண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, நீ ஏதோ வீட்டு வேலை செய்யறியா, உன் புருஷன் எங்கேயோ செக்யூரிட்டி வேலை செய்யறானா அப்படின்னு சொல்லும் போது, என்னது நான் வீட்டு வேலை செய்யறேன், எனக்கு கல்யாணம் ஆனது மட்டும் இல்லாம அவன் ஒரு செக்யூரிட்டியா அப்படின்னு ஹீரோயின் செம்ம ஷாக்ல இருக்கான். ஆமாமா, நீங்க இங்க இருந்து 4 ஊர் தள்ளி தான், இப்பதான் நீங்க முழிச்சிருக்கீங்க, நான் இங்கேயே நீங்கள் தங்குறதுனாலும் எல்லாம் ஏற்பாடு பண்ணி தரேன், இல்லை உங்கள் ஊரோடு நீங்கள் போகிறீங்கனாலும் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. என்னது இது, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னே புரியலையே. ஆனால் நான் ஏதோ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி தானே இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி இவ குழப்பத்தில் இருக்கா. நம்ம பெரிய காரில் போனது வந்தது, நம்மளோட மாடலிங் ஃபீல்டில் இருந்தது, அப்படி இப்படின்றது எல்லாமே ஒரு கனவா. அப்போ மலை மேலே இருந்து நான் விழுந்துட்டேன், எனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அதில் எனக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு. அப்போனா நான் இவ்வளோ நாள் கோமால இருந்திருக்கேன், அந்த கோமால தான் எனக்கு கனவு வந்திருக்கு, நான் பணக்கார பொண்ணு மாதிரி இருந்திருக்கேனா அப்படின்னு சொல்லி இவ்வளவு புரிஞ்சுக்கிறா. கையை இவ்வளோ வலிக்குது அப்படின்னு கையை தூக்குறா. பார்த்தா கையை பிடிச்சிக்கிட்டே யாரோ படுத்துக்கிட்டு இருக்காங்க. இது யாரு அப்படின்னு கேட்கும் போது, என்னம்மா நீ பேசுற, உன்னையும் அவனையும் பிரிக்கவே முடியலையா, அப்படி ஒரு காதல் நீங்க 2 பேரும் பண்ணிருக்கீங்க போல, கஷ்டப்பட்டு உங்க 2 பேரும் சேர்த்தாப்புல தான் தூக்கிட்டு வந்தோம், அதுல இருந்து இந்த பையன் உன் கையை இன்னும் விடவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இது, இந்த பையன் இவ்வளோ அழகா இருக்கான், இவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்கான், இவன் தான் என் புருஷனா, அது மட்டும் இல்லாமல் இவன் செக்யூரிட்டியா அப்படின்னு இவன் ஷாக்கா பார்க்குறா. ஆமாம்மா, இந்த 4 ஊர் தள்ளி ஒரு ஊர் இருக்குன்னு சொன்ன இல்லையா, அங்கதான் இவன் செக்யூரிட்டி வேலை பார்க்குறான், அங்கதான் நீயும் ஏதோ வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்த அப்படின்னு சொல்றாரு. சரிம்மா, நீயும் இப்போ மயக்கத்துல இருந்து எழுந்துட்ட, உன் புருஷனை நீயும் நல்லபடியா பார்த்துக்கோ, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நாங்க போயிட்டு வரோம், அது வரைக்கும் நீ இங்கேயே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவன் என்னோட புருஷன்னு தானே சொன்னாங்க, தொட்டு பார்க்கலாம் தப்பு இல்லை, அடடா பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ணுவோம் போல இருக்கே, 6 பேக் வேற இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மயக்கத்துல இருக்க ஹீரோவை தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒரே கத்திக்கிட்டு அலறிக்கிட்டு ஹீரோ எழுந்துக்கிறான். ஐயோ நான் எதையும் தொடல அப்படின்னு அவ கத்திக்கிட்டு இருக்கா. இவன் சவுண்டை கேட்டு போன ஆண்டி அங்கிளே திரும்பி வந்துடுறாங்க. இவனுக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. இவனும் எல்லார் மூஞ்சியும் கிட்ட போய் பார்க்கறான். அவங்களோட மூஞ்செல்லாம் இவனுக்கு சுத்தமா தெரியவே இல்லை. இவனுக்கு ஃபேஸ் பிளைண்ட்னஸ் வந்துருச்சு போல. என்னையா அவன் மூஞ்சி களி கிண்டி வச்ச மாதிரி மொழன்னு இருக்கு, எங்க உன் மூக்கு கண்ணு வாய் எதுவுமே காணும் அப்படின்னும் போது, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க, நான் ஒரு ஆம்பளை, என்ன போய் இப்படி எல்லாம் தோட்டுக்கிட்டு இருக்க, வெக்கமா இல்லை அப்படின்னு அந்த அங்கிள் கத்துறாரு. சான்ஸே இல்லை, செம்ம காமெடியா இருக்குல்ல. ஆக்சுவலா எனக்கு கூட பழசுதான் மறந்து போச்சு, ஆனா இவனுக்கு மூஞ்சே தெரியல. ஐயோ என்னோட ஒஸ்ட் கேஸா இருப்பான் போல இருக்கே அப்படின்னு இவ கலாச்சிக்கிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ திரும்பி ஹீரோயினோட ஃபேஸை பாக்குறான். பட் ஆனா அவளுக்கு ஹீரோயினோட ஃபேஸ் மட்டும் கிளியரா தெரியுது. ஏன்னா இவ்வளவு வருஷமா இவளை ரொம்ப வெறுத்தா இல்லையா, அதனாலயோ என்னவோ தெரியல, நம்ம ஹீரோயினோட ஃபேஸ் மட்டும் கிளியரா தெரியுது. அடே யாரா நீ, உனக்கெல்லாம் அக்கா தங்கச்சி இல்லை, நீ பொண்ணுங்க கூட எல்லாம் வாழ்ந்ததே கிடையாதா, பொண்ணுங்களை பார்த்ததே இல்லையா, எதுக்குடா இப்படி ஊத்து பாக்குற அப்படின்னு திட்டுறா. இல்லை, எனக்கு ஏன் உன் கண்ணு உன் மூக்கு உன் வாயெல்லாம் மட்டும் கிளியராக தெரியுது, ஆனால் அவங்களோட ஃபேஸே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கான். இது பாரு, இவ்வளோ கிட்ட வந்தெல்லாம் என்கிட்ட பேசாத, அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறா. தம்பி நீ ஆக்சிடென்ட்ல எல்லாத்தையும் மறந்தாலும் பார்த்தியா, உன் பொண்டாட்டியை மறக்கல அப்படின்னும் போது, என்னது என் பொண்டாட்டியா, இவ என் பொண்டாட்டியா, பரவாயில்லையே என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. சரி நீங்க 2 பேரும் ஒருத்தர் பேசி என்ன ஏதுன்னு தெளிவா புரிஞ்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டியும் அங்கிளும் கிளம்பிடுறாங்க. ஆன்ட்டியும் அங்கிளும் இவ்வளவு நேரம் ஹீரோயின் கிட்ட சொன்ன கதை எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட ஹீரோயின் சொல்றா. இது பாரு, கவலைப்படாத, உனக்கு யாரும் இல்லைன்னா நினைக்காத, என்னதான் இருந்தாலும் நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன் தானே, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் மேல சாட்சிக்கிறான். அதே நேரத்துக்கு இங்க ஹீரோயின் அப்பாவையும் ஹீரோவோட அப்பாவையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே ஒரே டிடெக்டிவ் ஏஜென்சியை தான் கான்டாக்ட் பண்றாங்க. அதாவது பையனையும் பொண்ணையும் தேடி கொடுக்க சொல்லி. கண்டிப்பா என் பையன் இவன் பொண்ணு கூட எல்லாம் இருக்கவே மாட்டான், அவன் எங்கன்னா சேஃபா நல்லபடியா இருப்பான். அவங்க 2 பேரும் ஒரே கார்ல போனதே எங்க குடும்பத்துக்கு ரொம்ப இழுக்கா போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடே
உன் பையன் என் பொண்ணு பக்கத்தில் நிற்கிறான், அவனோட மூச்சு காத்து வந்துட்டா கூட என் பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டு செத்துருவாடா, அவள் உயிரோட இருக்காளா இல்லையானே எனக்கு புரியல அப்படின்னு அவங்க அப்பா வேற பேசிக்கிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு 2 பேரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, எங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, எப்படியாவது கண்டுபிடிச்சி தரோம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கோ, எவ்வளோ காசு வேணாலும் கேளு, நான் தரேன். ஆனால் வந்து என் பொண்ணு அவன் கூட இருந்தா அப்படின்ற விஷயம் மட்டும் எனக்கு தெரிய வரக்கூடாது. அவங்க 2 பேரும் தனியாக இருந்தாங்கன்றது தான் தெரிய வரணும், புரியுதா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. இங்க சுயநினைவை இழந்த ஈர்வின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா பயங்கரமா ஹீரோவை சைட் அடிச்சிட்டு இருக்கா. சான்ஸே இல்லையே, இவன் செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கான், இவனுக்கு இந்த மாதிரி சில பல குறைகள் இருந்தா கூட அது பிரச்சனையே இல்லை, இவன் பயங்கர ஹேண்ட்ஸமா இருக்கானே அப்படி இப்படின்னு பயங்கரமா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ கண்ணாடியில பாக்குறான், அவனோட ஃபேஸே அவனுக்கு தெரியல. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை, உன்னோட ஃபேஸ் மட்டும் எனக்கு எப்படி இவ்வளோ கிளியராக தெரியுது, ஆனால் வேற யாரோட ஃபேஸும் தெரியல, என் ஃபேஸ் கூட எனக்கு தெரியல, ஆனால் உன்னோட ஃபேஸ் மட்டும் எனக்கு கிளியராக தெரியுது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு உடனே ஹீரோயின், ஆமாம் நம்ம 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னாங்க, நீ என்னை பயங்கரமாக உயிராக என் பின்னாடியே சுற்றி என் காலில் விழுந்து என்னை எப்படியாவது கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்ப, அதனால தான் என்னோட ஃபேஸை உன்னால் மறக்க முடியல அப்படின்னு இவ கதை விடுறா. நம்ம எப்படி பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறது அப்படின்னும் போது ஒரு படத்துல பார்த்த 2 புருஷன் பொண்டாட்டி நெருக்கமா இருக்கும் போது பழைய விஷயம்லாம் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இவ வந்து மொத்தம் கொடுக்கறதுக்கு போறா. அவன் கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அடைச்சா இது என் கண்ணா இல்லைன்னா பாத்ரூம் கண்ணாடியா, என்னவோ மூஞ்ச வந்து என் கண்ணில் பார்த்துக்கிட்டு இருக்க அறிவு கெட்டவனே அப்படின்னு 8 ஒரு மிதி. அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. ஹீரோ செம்ம கோவமா படுத்துக்கிட்டு இருக்கான். இவன் உதச்சிட்டான்னு சொல்லிட்டு, ஏண்டா எனக்கு ஒரு டவுட்டு, உண்மையை சொல்றா, நீ என் புருஷன் தானா, உனக்கு பொண்ணை பிடிக்குமா இல்லைன்னா பையங்களை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி இவ வேணும்னே வம்புக்கு இருக்கிறா. அடியே நான் கேலாம் இல்லடி, உண்மையா எனக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு போது சான்ஸே இல்லை, நான் நம்ப மாட்டேன், உனக்கு வந்துட்டு நான் பொண்டாட்டின்னு சொல்லி கூட என் பக்கத்தில் வரும்போது என் கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்க, நீ கண்டிப்பாக வந்துட்டு நீ ஸ்ட்ரெயிட் பர்சனாக இருக்கவே முடியாது, நீ கேவாக தான் இருப்ப அப்படின்னு சொல்கிறா. ஐயோ எப்பேற்பட்ட வாழ்க்கையை நான் அமைச்சுக்கிட்டேன், எனக்கு அப்பா அம்மா இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்குமா, என்னோட நாசமாக போன வாழ்க்கை, இவனை கல்யாணம் பண்ணி ஒரு கிஸ் கூட வாங்க முடியாம நாசமா போயிடுச்சு அப்படி இப்படின்னு புலம்பு தள்ளிக்கிட்டு இருக்கா. இவனுக்கே டவுட் வந்துடுது. அடி ஒரு ஆம்பளை கிட்ட இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதா, அப்புறம் நான் ப்ரூவ் பண்றேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறான். பரவாயில்ல ப்ரூவ் பண்ணேன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்றா. நீ ரொம்ப பேசிட்டு அதுக்கப்புறம் கத்தி கதறாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு எடுத்து கிஸ் பண்றான். அடப்பாவி, நான் கூட நீ பெருசா ஏதோ பண்றவியோன்னு நினைச்சேன், இதுதான் நீ ப்ரூவ் பண்ற விதமா, இரு எனக்கு இன்னும் டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பயங்கரமா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. போன வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கிளும் ஆன்ட்டியும் வீட்டுக்கு வராங்க. பார்த்தா இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆன்ட்டிக்கு ஒரே சிரிப்பு, பாத்தியா சின்ன சிறுசுங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அங்கிள் ஓகே உனக்கு வேணா சொல்லு நானும் தரேன் அப்படின்னு சொல்றாரு. கொடுத்து கீழ்ச்ச அப்படின்னு அவங்க கலாய்க்கிறாங்க. ஹீரோயினும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா எங்கேயே அப்படியே தாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அங்கேயே அப்படியே எதனா கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த அங்கிளும் ஆன்ட்டியும் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஊர்ல பெரிய மனுஷங்க, இந்த பஞ்சாயத்து தலைவர் நாட்டாம அப்படி இப்படின்னு வாங்களே, அந்த மாதிரி ஒருத்தரோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனாதான் அப்படி இப்படின்னு சொல்லி இங்க ஊருக்குள்ள தங்கறதுக்கு பர்மிஷன்லாம் வாங்க முடியும் அப்படின்னு பிளான் இவங்களுக்கு. அங்க பார்த்தா ஊர் தலைவரோட பையன் ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன பண்றான்னா, இந்த அங்கிள் வந்துட்டு என்கிட்ட எக்கச்சக்கமா கடன் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த அங்கிள் கடனே வாங்கலையாமா. இவனுங்க போய் சொல்லி இவர்கிட்ட காசு கேட்கறானுங்க. பொய்யான ஒரு டாக்குமெண்ட்டையும் காட்டுறாங்க, கையிலேயே எழுதி கை நாட்டம் வச்சிருக்காங்க. அதை காமிச்சு பாத்தீங்களா, 5 லட்சம் ரூபாய் இந்த அங்கிள் என்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு, ஆனா அதை திருப்பி தரல, இப்போ நான் வாங்கல அப்படின்னு சொல்லி டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த ஆளு அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்கிறா. அதாவது நீங்க கை நாட்டு வாங்கின இடத்துல அவரோட பேரை எழுத சொல்லியிருக்கீங்க இல்லையா, அந்த பேரே அவரோட பேரோட ஸ்பெல்லிங் தப்பா தான் இருக்கு, ஒரு மனுஷன் அவனோட பேரோட ஸ்பெல்லிங்கே எப்படி தப்பா எழுதுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சண்டை போடுறாங்க. ஐயோ மண்டை மேல இருக்க கொண்டையை மறந்துட்டோமே அப்படின்ற மாதிரி தெருன்னு அதை பார்த்துக்கிட்டு இருக்கான் இவன். பாப்பா, இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது தான் இங்க எல்லாமே, நான் சொன்னா அதுதான் உண்மை,
இப்ப நீ என்கிட்ட கடன் வாங்கணும்னு கூட நான் சொல்லுவேன், அதுவும் உண்மைன்னு சொல்லிட்டு நீங்க காசை திருப்பி தந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். உடனே ஹீரோ, எனக்கு கொஞ்சம் ஃபேஸ் பிளைண்டு, நீங்க கொஞ்சம் க்ளோஸ் அப்ல வரீங்களா அப்படின்னு கூப்பிடுறான். என்னடா பெரிய இவனா, வந்துட்டேன், இப்ப என்னடா, இப்ப என்ன வேணும் உனக்கு? உனக்கு யார் நானுன்னு தெரியுமா? புதுசா இந்த ஊருக்குள்ள வந்தவன் தானே, உனக்கு என்னை பத்தி தெரியாது அப்படின்னும் போது, ஐயோ உங்களை பத்தி தெரியாது இல்லைங்க, உங்க மூஞ்ச எனக்கு தெரியாது அப்படின்னு கலாச்சிக்கிட்டு மூஞ்சிலேயே ஒரு குத்து விடுறான். வாவ் வாட் எ மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னையே பகச்சுக்கிட்டல நீ, இதுக்கப்புறமா வந்து உன் பொண்டாட்டி என்ன கதி ஆகுறான்னு மட்டும் பாரு, இதுக்கப்புறம் நீ என்னை தொட முடியாதுடா, இதுக்கப்புறம் நீ நடிப்பியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கத்துக்கு கத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயினை இறுக்கமா புடிச்சுக்கிட்டு, அடே நீ தப்பு பண்ணிட்டடா, அவனாவது உனக்கு பாவம் பார்த்திருப்பான் கொஞ்சமா, நான் அப்படிலாம் கிடையாது, நான் ரொம்பவே மோசமானவ அப்படின்னு சொல்லிட்டு அடி வெளுத்து எடுக்கிறா ஹீரோயின். ஆக்சுவலா வந்து ஹீரோ வந்து இவ வம்பு இருக்கிறதுக்காக ஹீரோவை அடிக்கிறதுக்காக தான் சின்ன வயசுல இருந்தே கராத்தே கத்துருப்பா. இந்த பஞ்செல்லாம் எனக்கு எப்படி தெரியும், ஏதா தெரியும்னு எனக்கு ஒன்னும் புரிய வரல. இருந்தாலும் நான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன்றது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னும் போது, ஐயோ டார்லிங் நீ சான்ஸே இல்லை தெரியுமா, சும்மா கலக்குற, விஜயசாந்தி எல்லாம் உன்கிட்ட தோத்து போயிடுவா அப்படின்னு இவன் கை தட்டிக்கிட்டு இருக்கான். புருஷனும் பொண்டாட்டியும் என்னைய அடிச்சுட்டாங்கடா, விட்டுறாதீங்க, எல்லாரும் சேர்ந்து அவங்க 2 பேரும் இன்னைக்கு நாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துன உடனே எல்லாரும் சேர்ந்து இவங்க 2 பேரையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஆளுங்க லேஸ் போட்டாங்களா என்ன, அவங்களும் வந்து வச்சு விளாசுறாங்க. இதுக்கப்புறமும் யார் யாரெல்லாம் அடி வாங்கணும்னு இருக்கீங்களோ எல்லாரும் கிளம்பி வாங்கடா அப்படின்னு போஸ் கொடுத்துட்டு நின்னுறாங்க 2 பேரும். நான் யாருன்னு தெரியாம என் மேல கை வச்சுட்டீங்கடா, எங்க அப்பா ஊருக்கு போயிடுவாரு, எங்க அப்பா ஊர்ல இருந்து வரட்டா, எங்க அப்பாவை கூட்டின்னு வந்து வரேன், அப்ப நீ எனக்கு மேல கைய வைடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான் ஆளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு. ஹீரோயினுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது, இதெல்லாம் நான் எதுக்கு கத்துக்கிட்டேன்னு எனக்கே தெரியல, ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு, உனக்காக தான் கத்துக்கிட்டேன், ஒரு வேலை உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கத்துட்டு இருந்திருப்பணும் அப்படின்னு சொல்லும் போது அவ்வளவுதான், அப்படியே ஹீரோவோட கண்ணில் தான் ஆனந்த கண்ணீர் பொல பொலன்னு ஊத்த ஆரம்பிச்சிடுது. ஐயோ செல்லம் நீ தான் இந்த உலகத்துல எனக்கு எல்லாமே அப்படின்னு கட்டி பிடிச்சி அழறான். அப்படியே கொஞ்ச நாள் போகுது, ஹீரோவும் ஹீரோயினும் இங்கேயே தங்கிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. தனியாக ஒரு வீடும் பார்த்து அவங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு தான் நாங்கள் வந்து வீட்டெல்லாம் கொடுத்துன்னு வந்ததுக்கப்புறம் என் பொண்டாட்டி முறையாக சமைக்கிறா, நீங்கள் இருந்து சாப்பிட்டு தான் போகணும்னு அங்கிளையும் ஆன்ட்டியும் சாப்பிட சொல்கிறா. ஹீரோயினும் சமைச்சு எடுத்துகிட்டு வரா ஒரு ஃபிஷ்ஷை. ஆக்சுவலி நிலக்கரி சுரங்கத்தில் வந்து நிலக்கரி கூட இவ்வளோ கருப்பாக இருக்காது போல இருக்கு, அந்த ஃபிஷ்ஷை அவ்வளோ தீஞ்சு போயிருக்குது. இருந்தாலும் நம்பி அவங்க எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்குது. என்னம்மா எல்லாரும் நீ வீட்டு வேலை செஞ்சு அப்படி இப்படின்னு சொன்னாங்க, அந்த வீட்டில் வந்து யாருமே சாப்பிடவே மாட்டாங்களா என்ன, நீ சமைச்சதே இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த அங்கிள் வேற கிண்டல் பண்றாரு. ஹீரோயினே ஒன்றும் புரியாம தானே இருக்கிறா, அவளுக்கே தெரியல எதுக்கு நமக்கு சமைக்கவே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே போய் சமைக்க ஆரம்பிச்சிடுறான். அடடா என்னதான் இருந்தாலும் ஆம்பளைங்க சமைக்கும் போது செம்ம ஹேண்ட்ஸமா தான் இருக்கானுங்க, என் புருஷனையே பார்த்து நானே சொல்லி விடுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. எனக்கு அந்த கவலை எல்லாம் இல்லம்மா, நானும் என் புருஷனை சைட் அடிக்க மாட்டேன், யாரும் என் புருஷனை சைட் அடிக்க மாட்டாங்க, ஏன்னா அவனுக்கு தான் சுடுதண்ணி கூட போட தெரியாது அப்படின்னு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆண்டி. எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபுட் எல்லாம் செம்ம டேஸ்டா இருக்கு. அதுக்கு உடனே அங்கிள் ஆண்டி என்ன சொல்றாங்கன்னா, இனிமே என்ன பண்றேன்னா நீ செக்யூரிட்டி வேலைக்கு போயிடு, அடிதடி எல்லாம் கலக்குற, அதே மாதிரி இவன் வந்து வீட்டு வேலைக்கு போயிட்டோம், செமையா சமைக்கிறான் அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு கரெக்டா ஃபேஸ் எல்லாம் தெரியாததுனால ஆண்டி எங்க இருக்காங்க, அங்கிள் எந்த சைட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயின் கிட்ட அப்பப்ப கேட்டுக்கிறான். அப்பதான் ஆண்டி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, கல்யாணம் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா 2 பேரும் சம்பாரிச்சு நல்லா சேர்த்து வைக்கணும், இனிமே வந்து நீ செலவெல்லாம் கட்டுப்பாடா வச்சுக்கோ, சேர்த்து வைக்கிறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன், அந்த மாதிரி நீ நடந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அதுக்கு என்ன சொல்றான்னா, அந்த கஷ்டம்லாம் அவளுக்கு தேவையில்லை, எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன், அவ சம்பாரிச்சானா கூட அது மொத்தமா அவளுக்கு தான், அவ சந்தோஷமா செலவு பண்ணட்டும், அவளுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் பண்ணணும், அதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோவோட லவ்வை பார்த்து ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இவன் இவ்வளவு லவ் பண்றான் நம்மளன்ற மாதிரி அவ கன்ஃபியூஸே ஆயிடுறா. இப்போதானே இவங்க புதுசாக வந்து தனி கொடுத்தனும் வந்திருக்காங்க. நைட்டு ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நீ கவலையே படாத, இதே மாதிரி நம்ம வந்துட்டு ஏழையாகவே இருப்போம் அப்படின்லாம் கிடையாது, நான் உனக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்வேன், நிறைய வேலை செய்வேன், கண்டிப்பாக உன்னை வந்து பங்களாவில் வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவ சும்மா எல்லாமே ஹீரோவை நோண்டிக்கிட்டே இருக்கா, நீ பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுவியா, சான்ஸே இல்லையே, செம்மையா பாடியை பில்டப் பண்ணி வச்சிருக்கியே அப்படி இப்படின்னு கேட்கும் போது அவன் இல்லை நீ இப்படிலாம் சும்மா சும்மா தொட்டெல்லாம் பார்க்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறான். என்ன எதுக்கு நீ தப்பாகவே பேசுகிற, நான்
அப்படி நினைக்கவே இல்லை, இன்னைக்கு சண்டை போட்ட இல்லையா, அதில் உனக்கு அடிபட்டு இருந்ததுன்னா அதை செக் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்கிறா. இல்லை இல்லை எனக்கு அடிலாம் படலை அப்படின்னு சொல்கிறான். அது எப்படி அப்படி நான் உன்னை விட்டுற முடியும்னா, உன் பொண்டாட்டியாச்சே, உனக்கு அடிபட்டிருக்கா நான் செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு இவ சொல்கிறா. ஐயோ எனக்கு கூச்சமாக இருக்குது, ஒன்றும் பண்ணாத அப்படின்னு அவன் அலறான். அந்த நேரம்னு பார்த்து பயங்கரமாக இடி இடிச்சு மழை பெய்யுதா. ஹீரோயின் பயப்படுறா, ஏதோ அவளுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. அவங்க அம்மா வந்து அந்த மாதிரி டைமில் தான் ஏதோ இறந்துட்டாங்க போல், அவளுக்கு அந்த ஞாபகம்லாம் வந்து போகுது. நான் இருக்கேன், நான் பக்கத்தில் இருக்க வரைக்கும் உனக்கு ஒன்றுமே ஆகாது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என் கண்ணுக்கு யாரும் லேடி தெரியுறாங்க, ஆனால் அவங்க யாருன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இப்ப பாரு நீ தைரியமாயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கண்ணத்துல ஒரு கிஸ் கொடுக்குறா. ஹீரோ அடே வீணா போனவனே, என்ன பார்த்தா உனக்கு என்ன எல்கேஜி குழந்தை மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை எடுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா இருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. என் பொண்ணு தொலைஞ்சு போய் கிட்டத்தட்ட வந்து 1 மாசம் ஆக போகுது. இப்போ வரைக்குமா அவ எங்க இருக்கா என்ன பண்றான்னு தெரியல, எனக்கு சாப்பிட கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீலிங்ல இருக்காரு. ஏன்னா இவருக்குன்னு இருந்த ஒரே சொந்தம் அவதான். அவ சாப்பிட்டாளா தூங்கினாலா, அவ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறா என்ன பண்றான்னு தெரியலையே அப்படின்னு அவங்க அப்பா அங்க ஃபீலிங்ல இருக்கா. ஆனா அந்த நேரத்துக்கு ஹீரோயினை இங்க ஹீரோ ரொம்ப சந்தோஷமாவே வச்சுட்டு இருக்கான். சடனா ஒரு நாள் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ரொம்ப மெல்லீஸா நூல் மாதிரி ஒரு கோல்டு ரிங்க வாங்கிட்டு வரான். இந்த மாசம் நான் சம்பாரிச்ச காசுல உனக்கு ரிங் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டேன், ஏன்னா நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அது உண்மையா பொய்யான்னு நமக்கே தெரியாது. உன்னோட கையில ரிங்கே இல்லை, மேபி வந்து நம்ம தண்ணியில விழுந்த போது கூட கலந்து போயிருக்கலாம், என்னன்னு தெரியல, இருந்தாலும் இதை நீ போடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு போட்டு விடுறான். பல கோடி சொத்துக்கு ஒரே வாரிசு நம்ம ஹீரோயின் என்னதான் இருந்தாலும், அவ்வளோ சொத்து இருந்தாலும் இப்ப அவன் போட்ட அந்த ரிங் தான் வந்து இவளுக்கு பெரிய விஷயமா தெரியுது. ஊரா தேடி எப்படியோ இந்த ஊரை கண்டுபிடிச்சிடுறாங்க. ட்ரோன் கேமரா வழியா ஹீரோவையும் ஹீரோயினையும் நோட் பண்ணிடுறாங்க. இப்பதான் ஹீரோவோட அப்பாக்கும் ஹீரோயினோட அப்பாக்கும் விஷயம் தெரிய வருது. 2 பேரும் ஒன்னா இருக்காங்கன்றது. அவ்வளவுதான், 2 பேருக்கும் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு. கரெக்டா அதே நேரத்துக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த ஊர் தலைவரோட பையன் இருக்கா இல்லையா, எங்க அப்பா ஊர்ல இருந்து வந்துட்டாரு, இப்ப வாங்க ஒத்தைக்கு ஒத்த பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைக்கு வரான். வாடாடி, முதல்ல நீ மட்டும் உத வாங்கிட்டு போன, இப்போ உங்க அப்பனை சேர்ந்து வாங்க போறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோயின். இவர் தான் இந்த ஊர் தலைவர் போல. இவர் வந்த உடனே என்ன சொல்றாருன்னா, இந்த ஊரை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இங்க வீடே கொடுக்கப்படும், ஆனா நீங்க யாருன்னே தெரியாது, உங்களுக்கு இங்க வீடெல்லாம் கொடுத்தது பெரிய தப்பு, இந்த வீடையே இடிக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த 1 மாசத்துல நீ இல்லைன்னு சொல்லிட்டு உன் பையன் என்னென்னலாம் அட்டூழியம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் எவ்வளோ வந்துட்டு நீ நஷ்ட ஈடு கொடுக்குறியோ அந்த நஷ்ட ஈடு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. இவங்க அப்பாவுக்கு செம்ம காண்டாயிடுது. அட நாசமா போனவனே, என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு புலம்புறாரு. இதுக்கு மேல பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, அதனால இவங்களை அடிச்சு ஓட விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஹீரோவையும் ஹீரோயினையும் தாக்கிறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. முறையா இந்த ஊருக்குள்ள ரோல்ஸ் ராயல்ஸ் கார் எல்லாம் வந்து நிக்குது. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களே ஆச்சரியமா பாக்குறாங்க. பார்த்தா அதுவே ஒரு 5-6 கார் வந்துடுது. எவன்டா என் புள்ள மேல கைய வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பாவும் ஹீரோயினோட அப்பாவும் வந்து நிக்கிறாங்க. உடனே வந்து ஊர் தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா கவுன்சிலருக்கு கால் பண்ணி, சார் இங்க வந்து 2 ஆளுங்க வந்திருக்கானுங்க, எங்க இருந்தோ காரெல்லாம் வாடகைக்கு எடுத்துன்னு வந்துட்டானுங்க போல இருக்கு, நம்ம கிட்ட சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, டேய் மரியாதையா அவங்கள வந்துட்டு அங்க இருந்து நல்லபடியா அமுச்சு வை, இல்லை அப்படின்னா அவ்வளவுதான், அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. அவ்வளோதான், பெண்ணங்கால் பிடரில் அடிக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஊர் தலைவரும் பையனும் அவங்க ஆளுங்களும் அங்கேருந்து ஓடிடுறாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்ன நடக்குதுன்னு புரியல. ஐயோ தங்கமே உனக்கு என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிறாரு அப்பா. பையனை வந்து ஐயோ ராசா உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு அப்பா கட்டி பிடிச்சிக்கிறாரு பையனை. அவன் தான் என் புருஷன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அடியே லூசு, அவன் உன் புருஷன்லாம் கிடையாது, நல்லா திங்க் பண்ணிப்பாரு, அவனை யாருன்னு மறந்துட்டியா, நம்ம குடும்பத்துக்கே விரோதமான குடும்பம் அந்த குடும்பம். இவ்வளோ காலமும் நம்மளை எந்த முறையிலலாம் அசிங்கப்படுத்த முடியுமோ, எந்த சான்ஸ்லாம் அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவும் அவனுங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அவனை 4 வயசுல இருந்தே உனக்கு பிடிக்காது, அவனும் நீயும் விரோதி, அது மறந்துட்டியா அப்படின்னு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திடுறாரு. ஹீரோ ஐயோ அடே பாவி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்தது. ஐயோ அப்பா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடா. ஆனா ஹீரோக்கு இன்னும் எதுவுமே ஞாபகம் வரல. என்ன இவ இப்படி மாறிட்டாலே அப்படின்னு அவன் திருன்னு முழிக்கிறான். டே கண்ணா, நீ எல்லாத்தையும் மறந்துட்டியாடா, அந்த பொண்ணு மோசமான பொண்ணு, உன்னை எப்பவுமே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பா, சின்ன வயசுல இருந்து உன்னை துரத்தி அடிச்சுக்கிட்டு இருப்பா, நீ வீட்டுக்கு
வீட்டுக்கு வந்து ஊன அழுவ எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஹீரோயினோட போட்டோவை காட்டுறாரு. அவ மாடலிங் பண்ண போட்டோ. அடடா என் பொண்டாட்டி செம்ம அழகா இருக்காளே அப்படின்னு இவன் பார்த்துட்டு, டேய் இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கத்துறாரு. அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன், ஏன் பொண்டாட்டி எனக்கு வேணும், யாருன்னா எப்படின்னா போங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுக்கிறான். ஆனா ஹீரோயினுக்கு தான் எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு இல்லையா, மரியாதையா என் கையை விடு, எனக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உதறி விடுறா. டக்குன்னு கழுத்துலயே ஒண்ணு வச்சு ஹீரோவோட அப்பா ஹீரோவை மயக்கமாக்கிட்ட உடனே ஹீரோயினோட அப்பா வேக வேகமா பொண்ணு இழுத்துட்டு போயிடுறாரு. என்னதான் இருந்தாலும் ஹீரோயினுக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகம் வந்து அவனை விட்டுட்டு வந்தாலுமே அவன் ஞாபகமாவே தான் இருக்கா. இப்போதைக்கு அவ பழைய லைஃப்ல அவ சந்தோஷமா இல்ல. நம்ம ஹீரோயினோட ஃபியான்சி இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹீரோயினா ஃப்ரெண்டு கூட பாக்குறான். அடி உனக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி பழசெல்லாம் மறந்துட்டியாமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் உன்னோட ஃபியான்சி மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. ஹீரோயினும் வாடா வா, ரொம்ப நாளா உனக்கு வந்து பழைய பாக்கியை கழிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு கழிச்சிடுறேன் அப்படின்னு பிளான் பண்றா. இவதான் நடந்ததெல்லாம் மறந்துட்டா இல்லையா, அதனால எப்படியாவது மறுபடியும் ஜாயிண்ட் டச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் என்ன பண்றேன்னா, நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நான் டொனேஷன் கொடுக்கறதா வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, எவ்வளோ கொடுக்க போறேன் அப்படின்னு கேட்குறான் அவன். 50 லட்சம் டொனேஷன் கொடுக்க போறேன், ஆனால் என்கிட்ட 50 லட்சம் எங்கள் அப்பா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சீனை போடுறா. இவன் மனசுக்குள்ள 50 லட்சத்துக்கு பார்த்து நம்ம பல கோடிக்கு அதிபதி ஆகிறத மிஸ் ஆக்கிடக்கூடாது, நம்மள அந்த 50 லட்சத்தை கொடுக்கலான்னு சொல்லிட்டு நானே கொடுக்குறேன்டி தங்கம் அப்படின்னு ஒத்துக்கிறான். உடனே இப்பவே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட்டை ஆன்லைன்லேயே வாங்கிக்கிறா. வாங்கினது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்த மாதம் கல்யாணம் பண்ணிக்கலாம், அடுத்த மாசமே ஹனிமூனும் போலாம், இப்பவே ட்ரெஸ்ஸும் செலக்ட் பண்ணலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடும் போது, அதுக்காக தான் டீச்சர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உடனே போலாம் மாமா எல்லாத்துக்கும் ரெடி அப்படின்னு ரெடி ஆயிடுறான். அதே நேரத்துக்கு இங்க ஹீரோனா என் பொண்டாட்டியை பார்த்தே ஆகணும், நான் போவேன் அப்படின்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்கான். மவனே நீ சும்மா இல்லைன்னு வச்சுக்கோ, உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது, மரியாதைக்கு இங்கேயே கம்முன்னு சைலண்டா இரு, நான் நாளைக்கே வந்து உனக்கு மண்டையில ஆப்ரேஷன் பண்றதுக்கு டாக்டர் கிட்ட பேச போறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிடுறாரு. இவங்க தான் நம்ம ஹீரோவோட அம்மா. ஆனா ஹீரோவுக்கு அவங்க அம்மாவை கூட ஞாபகம் இல்லை. ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இது பாருப்பா நான் உன் அம்மா, ஆனால் நீ என்னை ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு உன்னை நான் தொல்லைலாம் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும், அந்த பொண்ணு மேலே நீ உயிராக இருக்க, உன்னால் வந்து அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு நம்பினீங்கன்னா இப்போயே இங்கேருந்து கிளம்பு, கீழே வந்து ஒரு குறுக்கு வழி இருக்கு, அது உங்க அப்பாக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும், அந்த வழியா நீ வெளியில போன அப்படின்னா ஈஸியா சீக்கிரமே ஹீரோயினோட வீட்டுக்கு போயிடலாம் யாருக்கும் தெரியாம அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோக்கு அவங்கள ஞாபகம் இல்லை அப்படின்றது அவங்களுக்கு வருத்தமா இருந்தாலும் பையன் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை காட்டும் போது, இங்கேயே இருச்செல்லும் நான் உனக்காக ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவ போட்டு இந்த ட்ரெஸ்ஸை கட்டி வாங்கிடுறா. தங்கம் நான் ஜெட்டியோட நிக்கிறேன் அப்படின்னும் போது, எல்லாம் எடுத்துட்டு வர சைலண்டா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஜெட்டியோட விட்டுட்டு ஓடிடுறாளுங்க. கொஞ்ச நேரத்திலேயே இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ட்ரெஸ் கிடைக்காம ஒரு அட்டடப்பாவை எடுத்து இடுப்புல வச்சுக்கிட்டு வேகமா ஓடி வரா. ஐயோ எங்கடி போனேன், நீ ஏண்டி இப்படி விட்டுட்டு போனேன் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான். இதை எல்லாத்தையும் இவளுங்க ஆன்லைன்ல லைவாவே போஸ்ட் பண்ணிடுறாளுங்க. எதுக்காக இப்படி பண்ண, என்கிட்ட காசையும் வாங்கிட்டு இந்த அளவுக்கு கேவலமா என்னை நடத்துறதுக்கு உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் அப்படின்னும் போது, அடே உன்னை நான் கேவலமா நடத்தினா, உனக்கு ஆசை இருக்குல்ல, அது நீ எனக்கு பண்ண மன உளைச்சலுக்கு நஷ்ட ஈடு, அதே நேரத்துக்கு இதை பண்ண இல்லையா, இது எதுக்கு தெரியுமா, எனக்கு எந்த அளவுக்கு மானம் போயிருக்கோம் மீடியா எதிர்க்க, உன்னால என் கல்யாணம் நின்று எங்க அப்பா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு, அது எல்லாத்துக்கும் பழி தீர்த்துட்டேன், நீ என்ன நினைச்சாலும் சரி இதை உன்னால மாத்தவே முடியாது, நான் மறுபடியும் திரும்பி வந்து உன் கூட சேர்ந்துருவேன்ற அளவுக்கு நீ நினைக்கிற அளவு நான் முட்டாளெல்லாம் இல்லை அப்படின்னு கலாய்க்கிறா. ஏண்டி போனா போது உனக்கு வாழ்க்கை கொடுக்கலான்னு நினைச்சேன், நீ வந்துட்டு என்ன பண்ணன்றதுலாம் எனக்கு தெரியாது நீ நினைச்சியா, எவனோ ஒருத்தன் பட்டி காட்டான் கையை பிடிச்சிக்கிட்டு புருஷன் ஒரு மாசமா ஊர் சுத்திக்கிட்டு இருந்தியாமே, அவன் கூட ஏதோ வந்து செக்யூரிட்டி வேலை பாக்குறவனாமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அசிங்கப்படுத்துறான். கரெக்டா அந்த நேரத்துக்கு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு ஹீரோயினை தேடிக்கிட்டு வந்துடுறான். டார்லிங் நீ என்ன மறந்துட்டியா, என்ன ஏன் இப்படி விட்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலங்கி போய் நின்றுகிட்டு இருக்கான். என்னது டார்லிங்கா, இவன் உன் புருஷனா அப்படின்னு சொல்லி இங்க இவன் ஃபேன்சி வந்து ஷாக்கா பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடி இங்க ஃப்ராடு தானே
தானே நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கத்தும் போது மண்டையிலேயே ஒன்று விழுது. யார் அப்படின்னு பார்த்தா செக்யூரிட்டி தான். அடே நிர்வாணமாக வந்து பொது இடத்துல ஓடக்கூடாது, அது சட்டப்படி தப்புன்னு தெரியாதா அப்படின்னு பொழந்து தள்ளி இழுத்துட்டு போறாரு. உடனே ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிட்டு, இனிமேல் நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், நான் என் வீட்டை விட்டு வந்துட்டேன், உனக்கு வேற வழியே இல்லை, நீ என்னை கூட்டிகிட்டு தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக வந்துட்டு எல்லாரும் லைவ்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால இதுவுமே சேர்ந்து லைவா போஸ்ட் ஆயிடுது. தனியா கூட்டிட்டு வந்து ஹீரோயின் திட்டுறா, டேய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, இன்னும் ஏன்டா நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது, நின்னது நடிக்கிறேன்னா என்ன நீ பேசுற, இன்னமும் எனக்கு உன் முகத்தை தவிர வேற எந்த முகமும் தெரியவே இல்லை, நான் எதுக்காக நடிக்கணும், என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க, என்னால உன்னை மறக்க முடியாது அப்படின்னு சொல்றான். உண்மையாக சொல்லணும்னா 1 மாதம் நம்ம இருந்த வீடு, சாப்பிட்ட சாப்பாடு எல்லாத்தையும் விட அந்த இடம் இப்போ நான் வந்து சொர்க்கமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப படுக்கிறதுக்கு மெத்தையும் சாப்பிட்றதுக்கு நல்ல காஸ்ட்லியான ஃபுட்ஸும் எல்லாமே எனக்கு கிடைக்குது. ஆனால் எனக்கு என்னவோ உண்மையான சொர்க்கமாக நம்ம வாழ்ந்த 1 மாதம்தான் தெரிஞ்சது. என்னை கூப்பிட்டீங்கன்னா நான் இப்போ கூட அந்த இடத்துல சேர்ந்து உன் கூட வாழறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்துடுவேன். வேற எதுவுமே எனக்கு அந்த அளவு சந்தோஷத்தை கொடுக்காது, என்னோட சந்தோஷமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கே ஒரு வேளை உண்மையாக தான் சொல்கிறானோ அப்படின்னு தோணுது. அடே அவ உன்னை வந்து என்னத்தடா கொடுத்து மயக்கி வச்சா, இப்படி அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க, நீ என் பிள்ளையா வீரமா இருந்த, இப்ப என்னடா இப்படி ஆயிட்டா அப்படின்னு ஹீரோட அப்பா வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. என்னையா கேவலமா பேசுற அப்படின்னு ஹீரோயின் என்ன பிளான் பண்றேன்னா, என்னங்க இவர் வந்து இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு, நான் உங்களை எப்படி மயக்கி வச்சேன், நம்ம 2 பேருமே வந்துட்டு நல்ல வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டு இருந்தோம், நான் உங்க மேல பாசமா தானே இருந்தேன், அப்படி இப்படின்னு சொல்லி ஆக்டா போடுற, அடியே நடிப்பு நிறுத்தடி அப்படின்னு ஹீரோட அப்பா கத்திக்கிட்டு இருக்காரு. இதை பாருங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் எங்க வீட்டுக்கு போறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் என்னோட வீட்டோட மருமகனா இருக்க தயார்னா வாங்க அப்படின்னும் போது ஹீரோ உடனே ஓகேன்னு ஒத்துக்கிறான். அட பாவிடே, நம்ம பரம்பரையில இது வரைக்கும் ஒருத்தன் கூட வந்து வீட்டோட மாப்பிள்ளையா இருந்ததே இல்லடா, நீ என்னடா இந்த மாதிரி வேலையை பண்ணி விட்டுட்ட அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. நேராக கிளம்பி வந்துடுறாங்க 2 பேரும். எங்கள் ஹீரோயினோட அப்பா முடியவே முடியாது, என்னால் அவனோட பிள்ளையெல்லாம் வந்து மருமகனை ஏற்றுக்க முடியாதுன்னும் போது, அப்பா லூசு மாதிரி பேசாதப்பா, அந்த ஆள் இது வரைக்கும் நம்மளால் தோக்கடிக்கவே முடியல, ஆனால் புள்ள வந்துட்டான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆள் நமக்கு கீழே தான், நம்ம தான் நம்பர் 1 அப்படின்ட்டு ஹீரோயின் ஐடியா கொடுத்துட்ருக்கா. சடனாக ஹீரோவை காணும், எங்கடா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவன் என்ன பண்ணுறான்னா, போயிட்டு அடக்கமாக நல்ல வீட்டோட மருமகனாக இருக்கணும்னு சொல்லிட்டு காய்கறி எல்லாம் கட் பண்ணி அங்கே சமைக்கவே ஆரம்பிச்சுட்டான். சாப்பிட்டெல்லாம் முடிச்ச உடனே வாடிச்செல்லாம் தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சி இருக்கிறான். அவ்வளோதான் அவங்க அப்பா செம்ம டென்ஷன் ஆறாரு. ஏய் அவள் என் செல்ல குழந்தடா, அவள் இன்னமும் குழந்தை, நீ வந்து அவளை உன்னோட ரூமில் தூங்க வைக்கலான்னு பார்க்குறியா, அது ஒருபோதும் நடக்காது, மரியாதையாக நீ கெஸ்ட் ரூமில் தான் தூங்கணும், என் பொண்ணு கூடலாம் தூங்கக்கூடாது, மேற்கொண்டு நீ என் பொண்ணு கூட தூங்கணும்னு நீ சொன்னீன்னா உன்னை இப்போவே வீட்டை விட்டு வெளில துரத்திடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. ஹீரோ சும்மா இல்லாமல், ஐயோ மாமனாரே, ஊரில் இருக்கும் போதே எங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடுச்சு, நீங்க எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான் அவங்க அப்பா இன்னும் கடியாயிடுறாரு. நான் உன்னை இப்பயே சுட்டு கொன்னுறேன்டா, பச்சை குழந்தைய ஏமாத்திட்டியா அப்படின்னும் போது ஹீரோயின் சொல்றா, இல்ல அவன் கெஸ்ட் ரூம்ல தான் தூங்குவான் அப்படின்னும் போது, நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, எதுக்காக நான் தனியா தூங்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, இது பார் தயவு செஞ்சு நான் சொல்றதை மட்டும் கேளு அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரல, ஹீரோ ஞாபகமாவே இருக்கு. சரி போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எழுந்து போறா. வெளியில வந்து பார்த்தா இவன் வாசல்லயே உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்கான். எங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, மழை வர மாதிரி இருக்கு, ஈடு இடிச்சதுன்னா நீ பயந்துருவ இல்லையா, அதனாலதான் நான் இங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்றான். அடே ஃப்ராடு பையில, உங்க அப்பன மாதிரி தானேடா நீயும் இருப்ப, என் பொண்ணு ஏதோ சொல்லி மயக்கிடலாம் அப்படின்னு பாக்குறியா, ஒருபோதும் அது நடக்கவே நடக்காதுடா, மரியாதையா கெஸ்ட் ரூம்ல போய் தூங்குறியா இல்ல ரோட்ல போய் தூங்குறியா அப்படின்னு கேக்குறாரு. மறுநாள் ஹீரோட அப்பா வந்துடுறாரு. இது பார், அவனுக்கு மனநிலை இப்ப சரியில்லாம இருக்கான், அவன் பரிசெல்லாம் மறந்து போயிருக்கான், அவன் ஒரு பேஷண்ட், அவனை இந்த மாதிரிலாம் நீங்க ஏமாத்த கூடாது, என் கூட என் பிள்ளைய அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்குறாரு. அடே உன் பிள்ளைக்கு என்ன 1 வயசா 2 வயசா நான் அடைச்சி வைக்கிறதுக்கு, உன் பிள்ளை வந்தா கூட்டிட்டு போடா அப்படின்னு சொல்லிடுறான் இவரு. ஆமா, நமக்கு புது ஆர்டருக்கான டெண்டர் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன், கன்ஃபார்மா இது நமக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபைல் எடுத்துட்டு வந்து ஹீரோனோட அப்பா கிட்ட கொடுக்குறான். அவ்வளவுதான், ஹீரோவோட அப்பாவுக்கு வயிறு எரியுது. இதை பாடுறா, உன் நல்லதுக்கு சொல்றேன், நீயாவே வந்து என் கூட வந்துரு, இல்லைன்னு வச்சுக்கோ நான் வேற விதமா முடிவெடுக்க வேண்டி வந்துடும், நம்ம குடும்பத்துக்கு நீ துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோவோட அப்பா கத்திட்டு இருக்காரு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நான் உங்களோட பையன் கிடையாது, நான் இந்த வீட்டோட மருமகன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு சடனா அவங்க அம்மாவோட ஞாபகம் வந்துடுது. அதனால இவன் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மாவோட ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா.
சின்ன வயசு இருக்கும் போது இவளும் அவளோட அம்மாவும் சேர்ந்து ஒரு காத்தாடி பட்டர்ஃப்ளை காத்தாடி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ளேயே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அதை தான் வச்சுட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் ஏதோ சோகத்தில் இருக்கா அப்படின்றது நல்லா புரியுது. அதனால அவளை அப்படியே கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துகிறான். அப்போ தான் ஹீரோயின் வந்து அவளோட நடந்த விஷயத்த சொல்ல வரா. எங்கள் அம்மாவும் நானும் வந்து இந்த காத்தாடியை செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அது நடக்கலை. அதுக்கப்புறம் இதை செய்யறதுக்கு எனக்கு பிடிக்கல. எங்கள் அம்மா தான் இதை முடிச்சு கொடுத்துருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அதோட மறுநாள் வந்து காலையில் ஹீரோவை தேடுற. ஹீரோவை காணும். எங்கே போனான் அப்படின்னு கேட்டால் எதுவுமே தெரியல, எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, அவனுக்கு எதுவுமே பழைய விஷயம் ஞாபகம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஃபேஸ் கூட தெரியாது. எப்படி நீங்கள் அவனை தனியாக விட்டீங்க அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு லொகேஷன் வருது. சீக்கிரமா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருந்து அங்கே போன உடனே நின்றுட்டு இருக்க ஹீரோவோட காதை பிடிச்சி திருவிழா. உனக்கு எவ்வளோ திமிர் இருந்ததுன்னா இப்படி எனக்கு சொல்லாமல் கொல்லாமல் வந்திருப்ப. நீ எங்கே போனியோ, உனக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி காதை பிடிச்சி திருவிழா. அது மட்டும் இல்லை, இனிமேல் இந்த வாட்சை நீ கழட்டவே கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்சையும் கையில் கட்டி விட்டுறா. இதில் என்ன இப்போ ஜிபிஎஸ் வச்சிருக்கியா? அப்போனா நீ நான் எங்கே போனாலும் என் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வருவியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், நீங்கன்னா தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு திட்டுறா. அப்போதான் ஹீரோ மேலே பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறான். பார்த்தா காத்தாடியை வந்துட்டு ரெடி பண்ணி வந்து பறக்க விட்டுட்டான். அவ்வளோதான். அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. அதை ரெடி பண்ணதுல ஹீரோவோட கையில எல்லாம் வந்துட்டு அடியா இருக்கு. அதை பார்த்து ஹீரோயின் ஃபீல் பண்ணும்போது, இதை பார், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். உன்னோட முகத்துல அந்த சந்தோஷத்தை பார்க்கறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் பார்த்து ஹீரோயினோட அப்பா வந்து ஒரு முடிவு எடுத்துடுறாரு. இந்த பையன் உண்மையாலே நல்ல பையன் தான் போல. என் பொண்ணோட சந்தோஷம் அப்படின்னா எனக்கு எதுனாலும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதே நேரத்துக்கு ஹீரோவோட அப்பாவுக்கு வேலையே ஒழுங்கா போல பையன் இல்லாம. ஏன்னா அவன் தான் வந்து ரொம்ப நல்ல ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பான். இவரோட வேலை செம்மையா போகும். அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இதை பார், நீ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நாளுக்கு உன் பிள்ளைக்காகவும் வாழு, அவனோட வாழ்க்கையை வாழ விடு அப்படின்னு சொல்றாங்க. அடியே, நீ இதெல்லாம் பேசாதடி, நீ சைலண்டா இரு. உனக்கு என்ன ஜோஷியம் அது இதுன்னு பார்த்துக்கிட்டு நீ சைலண்டாவே இருந்தா மாதிரி இருந்துரு. அவனை பத்தின கவலை இப்போ மட்டும் உனக்கு எதுக்கு அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு. நான் பாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கையே நம்ம வாழ விடாம அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் சைலண்டாவே இருந்துடலாம், அப்பயாவது அவங்க நிம்மதியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரோட்ல போற ஒரு பொண்ணுக்கு கூட நான் வந்து என் பிள்ளைய கொடுப்பேன், ஆனா அவளுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க அப்பா வெறுப்பா இருக்காரு ஹீரோயின் மேல. இதை பாருங்க, உங்களுக்கு வந்து என் பிள்ளைய இங்கே வச்சுட்டு இருக்கிறதுல இஷ்டம் இல்லை அப்படின்னு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் எதுக்கு இப்படி வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது ஹீரோயினோடப்பா, அதெல்லாம் கிடையாது, நீ ரேஷன் கார்டுலேருந்து பேரை எடுத்துரு. எங்கள் ரேஷன் கார்டில் அவன் பேரை எழுதலான்னு இருக்கும். ஏன்னா வந்துட்டு என் பொண்ணுக்கு அவனை கல்யாணமே பண்ணி வைக்க போற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்லையா, லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நீயும் நானும் பரம விரோதி, நம்ம 2 பேரும் எப்படி சம்மந்தி ஆக முடியும்? அதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது அப்படின்னும் போது, ஆமாம், உன் கூட நான் ஏன் சம்மந்தி ஆக போகிறேன்? உன் பிள்ளைய மட்டும்தான் என் பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், மற்றபடி உனக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது அப்படின்னு இவருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு ஹீரோவை கல்யாணம் பண்ணுறதுல இப்போதைக்கு இஷ்டம்தான். அதே நேரத்துக்கு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட பின்மண்டையிலேயே வந்து பால் பயங்கரமாக ஒரு அடி அடிக்குது. அவ்வளோதான், ஹீரோக்கு கொஞ்ச நேரம் அப்படியே மங்கள ஆகுது. இவனுக்கு பழைய விஷயம் எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. மறுபடியும் ஹீரோயின் வீட்டில் காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பா, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கேளுங்க, நான் கொடுத்துட்றேன், ஆனால் என் பிள்ளைய மட்டும் வந்துட்டு உங்கள் வீட்டோட மாப்பிள்ளைய வைக்கலாம் அப்படின்னு நினச்சி கூட பார்க்காதீங்க அப்படின்னும் போது ஹீரோயின் 1 பில்லியன் வேணும்னு கேட்குறா. அவனே பேசினாரி, அவன் 1000 ரூபாய் கூட கொடுக்க மாட்டான், அவன்கிட்ட போய் பில்லியன்ல பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அப்பா சொல்லும் போது அவன் என்ன சொல்றானா, அப்ப கொடுக்க முடியாது இல்லையா, அப்ப கம்முன்னு பையனை கொடுத்துருவாரு, சைலண்டா இருங்க அப்படின்னு சொல்றா. கொஞ்சமும் எதிர்பார்க்காத விதமா 1 பில்லியனுக்கு செக்க போட்டு வச்சிடறாரு. இனிமே என் பையனுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அதை மட்டும் எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் இதை எதிர்பார்க்கவே இல்லை, செம்ம ஷாக்ல இருக்கா. சபாஷ், நான் கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கவே இல்லை, பிசினஸ் டீலிங் எல்லாம் நல்லா போதா அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஐயோ தங்கமே, நான் யாருன்னு உனக்கு தெரியுதா? நான் அப்பாடா, உன்னை பெத்த அப்பாடா அப்படின்னு சொல்லும் போது தெரியுதுப்பா, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, என்னோட ஃபேஸ் பிளைண்ட்னஸ் கூட எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், அவங்க அப்பாவுக்கு செம்ம சந்தோஷம் ஆயிடுது. அடடா, என்னம்மா 1 பில்லியன் அளவுக்கு நான் ஒருத்தன் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இப்ப எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துடுச்சு. இப்ப வந்து பழையபடி சண்டை போடுற ஹீரோ தான்.
அவ கூட அன்பா இருந்த ஹீரோ கிடையாது. அன்பா அந்த ஊர்ல இவ கூட புருஷனா வாழ்ந்த ஹீரோவை தான் இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பின்ன நீலாம் 1 பில்லியனுக்கு ஒருத்தன்னு நினைச்சு உங்க அப்பனும் 1 பில்லியன் கொடுத்துருக்கான் பாரு, எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னும் போது, நீ நடிக்காத, அப்பனா நான் எங்க போனாலும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பதறி போய் என் கையில GPS ட்ராக்கர் எல்லாம் கட்டினியே, அப்ப அதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்குறான். ஐயோ நீ அதே ஓவரா கற்பனை பண்ணிக்காத, உன்னை கூட்டிட்டு வந்தது நானும் எங்க அப்பாவும், உனக்கு எதனா ஆச்சுன்னா அதுக்கு நாங்க தான் பொறுப்பாயிடுவோன்ற பயத்துல தான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு மனசே உடஞ்சி போயிடுது. இனிமே பழையபடி தான் நம்ம 2 பேரும், இதுக்கப்புறம் இன்னும் மோசமா என்ன பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோ போன உடனே ஹீரோயினுக்கு பயங்கரமான வருத்தம். ஆனா அவங்க அப்பாவுக்கு நல்லாவே புரியுது ஹீரோயின் உண்மையா அவனை லவ் பண்றா அப்படின்றது. ஹீரோ சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவங்க அம்மா அந்த இடத்துக்கு வராங்க. உன்னால அவளை விட்டுட்டு இருக்க முடியலல்ல, இவ்வளோ நாளும் வெறுப்புன்னு அவன் மேலே வெறுப்பை காமிச்சிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையாகவே அது வெறுப்பு இல்லை, அவன் மேலே வச்சிருக்க லவ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடாதம்மா, கம்னிருமா அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, அவள் பிளைண்ட் டேட்டுக்காக போயிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அது எல்லாத்தையும் காட்டுறாங்க. அவ்வளோதான், செம்ம கடுப்பாயிடுறான். ஒரு டாக்டர் கூட தான் ஹீரோயின் பிளைண்ட் டேட்டுக்காக வந்திருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். ஹீரோ மட்டும் வரல, ஹீரோ அவங்க அப்பா கிட்ட கேட்டு அவனுக்கான ஒரு பிளைண்ட் டேட்டையும் செலக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு, இவன் எங்கடா இங்கன்னு. அப்புறம் என்னம்மா பாப்பா, உனக்கே ஆள் கிடைக்கும் போது எனக்கு ஆள் கிடைக்காதா என்ன? உன்னை விடவும் ரொம்ப பெரிய பணக்கார வீட்டில் தான் நான் பொண்ணு பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். என்னது இது, யாரும் முன்ன பெண்ணை தெரியாதவங்களை துரத்துற மாதிரி துரத்தி விட்டா எப்படி தான்? நம்ம ஆல்ரெடி 2 பேரும் ஒருத்தர் தெரிஞ்சவங்க தானே. ஸோ நம்ம 2 பேரும் பிளைண்ட் ஆகிட்டு நம்ம 2 பேரும் ஒன்றாவே அட்டன் பண்ணலாம், 4 பேரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் கிட்ட அந்த டாக்டர் கேட்குற கேள்விக்கு எல்லாம் இந்த ஹீரோ தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு இதுதான் பிடிக்கும், அதுதான் பிடிக்கும், அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கே செம கடுப்பாகுது. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்க்கு வந்திருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ கூட பிளைண்ட் டேட்டா ஒருத்தி வந்திருக்கா இல்லையா, அவ என்ன பண்றா அப்படின்னா பின்னாடியே உண்மையை சொல்லு, நீ ஹீரோவை வேண்டாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் போய் தானே, உன்னால ஹீரோவை லவ் பண்ணாம இருக்க முடியல, அது உன்னோட ஃபேஸை பார்த்தாவே தெரியுது அப்படின்னும் போது, தெரியுதா, அப்படியா, ரொம்ப சந்தோஷம், அப்பனா அவனை விட்டுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றா. நான் ஏன் விட்டுட்டு கிளம்பணும், கண்டிப்பா அது மட்டும் முடியாது, அவன் எனக்கானவன்றதை நான் உனக்கு உணர்த்துவேன், அவன் ஏன் பின்னாடி வருவான், கூடிய சீக்கிரம் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னவோ பண்றி போடி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. நேரா போயிட்டு இவன் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, என் காலில் அடிபட்டுருச்சு, எனக்கு காலெல்லாம் வலிக்குது, என்னை கொஞ்சம் தூக்கிட்டு போக முடியுமா, என்னை வீட்டில் ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கும் போது, நான் கூட பெருசா எதிர்பார்த்தேன், என்கிட்ட சவால் எல்லாம் விட்டுட்டு வந்தேன்னு, இதுதான் இவ்வளவு நேரம் பிளான் பண்ணிட்டு இருந்தேன், ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து அப்படின்னு கால்டாச்சு விட்டுறா ஹீரோயின். ஆனா ஹீரோ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தா, தயவு செஞ்சு நீ இங்க இருந்து கிளம்புறியா, எனக்கு இன்னைக்கு உன் கூட பேசுறதுக்கும் உன் கூட வீட்டுக்கு வர்றதுக்கும் மூடு இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு துரத்தி விட்டுறான். அதுக்குள்ள டாக்டரும் நம்ம ஹீரோயினும் தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இதுக்கு மேலேயும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றா. இவ ஹீரோன் கிட்ட என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தா, நம்ம 2 பேரும் எங்க அப்பாவோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் பிளைண்ட் டேட்டை நடத்துறோம், மற்றபடி எனக்கு இப்ப கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கு தான் டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ உன்னையும் ஏமாத்திக்கிட்டு இருக்க, எனக்கு தெரிஞ்சு உனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி எல்லாம் தெரியல, ஹீரோவை தவிர மற்ற வேற யாரையும் கல்யாணம் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவன் கிளம்பிடுறான். அங்க இருந்து அவர் போனதுக்கு அப்புறமா ஹீரோ அங்க வரான். என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, எதுவும் வாங்கிட்டு கொடுக்குறான். என்னடா வாங்கிட்டு கொடுக்குறான்னா, சக்கரவள்ளி கிழங்கு அதுல இருக்கு, எதுக்காக இதை கொடுக்குறேன் அப்படின்னு கேட்கும் போது, ஆமா உனக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கான், நீ ஒரு வாய் கூட சாப்பிடவே இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும், இதை சாப்பிடு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவை ஹீரோயினை டிராப் பண்றதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயினும் பயங்கர சந்தோஷமா அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அந்த நேரம்னு பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னு பார்த்தா அந்த அங்கிளும் ஆன்ட்டியும் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் கால் பண்ணிட்டு வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு 2 பேரையும் வர சொல்றாங்க. ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது, எங்களை கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம், நாங்க 2 பேரும் கண்டிப்பா வந்துருவோம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லிடுறான். என்னடா நீ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு இவ கத்துறா. இது பாரு, அவங்க பண்ணதெல்லாம் தப்பா கூட இருக்கலாம், ஆனா அவங்க யாரையோ நினைச்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் உயிரை காப்பாத்தி இருக்காங்க, அதனால இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னும் போது, அப்ப கூட நான் இதுக்கப்புறமா உனக்கு கூட கப்பலெல்லாம் என்னால் நடிக்க முடியாது, எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றா.
சொல்கிறா, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு கவலை இல்லை, ஆனால் வரேன்னு ஒத்துக்கிட்டல, அது போதும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சந்தோஷப்படுறான். மறுநாள் காலையில் ஹீரோயின் எழுந்துக்கும் போதே வாமிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே டெஸ்ட் பண்ணி பார்க்குறா. பார்த்தா பாசிட்டிவ்னு வருது. பயந்து நம்பிக்கையே இல்லாமல் நிறைய டெஸ்ட் கிட்ட வாங்கி எக்கச்சக்கமாக டெஸ்ட் பண்ணுற, எல்லாத்துலேயும் வந்து பாசிட்டிவ்னு வந்திருக்கு. அவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது. இதை எப்படி அவன்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது வேண்டாம் அவன்கிட்ட சொல்லவே கூடாது. ஆனால் ஒரு குழந்தைய வளர்க்க முடியாத சூழ்நிலையில் ஒன்றும் நம்ம இல்லை, நம்மளால் நல்லபடியாக வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஹீரோவோட அப்பாவை காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பாவுக்கு பிஸ்னஸில் பயங்கர லாஸ் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா ஹீரோ சுத்தமாக வந்து பிஸ்னஸ் மைண்டில் எந்த வேலையும் பண்ணுறதே இல்லை. அவர் வந்து ஏதோ ஒரு விரக்தியிலேயே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஊரில் காட்டுறாங்க. 2 பேரும் வந்து அவங்கள பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. ஆனால் ஒருத்தர் வாய் திறந்து பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. ஆன்ட்டியால் முடியல. ஏன்னா நீங்கள் 2 பேரும் எப்படியெல்லாம் இருந்தவங்க ஒத்துமையா, ஆனால் எதுக்காக இந்த மாதிரி இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க, தயவு செஞ்சு வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் அந்த அங்கிள் என்ன பண்ணுறாருன்னா வேகமாக உள்ளே இருந்து அந்த ரிங்கை, ஹீரோயின் வந்து போட்டிருந்த ரிங்கை எடுத்துகிட்டு வந்தா. அன்னைக்கு இங்கே கீழே விழுந்துருச்சு. நான் இதை பத்திரமா எடுத்து வச்சுருந்தேன். கண்டிப்பாக இது மேலே நீ உயிராக இருந்திருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவன் இதை வாங்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டான் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. ஹீரோயினும் அதை வாங்கி வச்சுக்கிட்டு பழசெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோட அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு இவனுக்காக பார்த்தாரு இல்லையா பொண்ணு, அவளை அனுப்பி விட்டுறாரு. அங்கிள் தான் சொன்னாரு, ஆக்சிடென்ட் அப்படி இவங்க தான் உன் உயிரியை காப்பாத்தினாங்கன்னு சொல்லிட்டு, அவங்களுக்காக தான் நீ வந்திருக்க, அவங்களுக்காக தான் நானும் வந்திருக்கேன். நம்ம கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு மரியாதை சொல்லியே ஆகணும் இல்லையா, அதுக்காக தான் இவ்வளோ கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேருக்கும் இவளை பார்க்கும் போது கொஞ்சமும் பிடிக்கவே இல்லை. இவளை எப்படியாவது துரத்துனா மட்டும்தான் ஹீரோவும் இன்னும் ஒன்று சேருவாங்க அப்படின்னு தோணுது. நீ வந்ததுல எங்களுக்கு பயங்கர சந்தோஷமா, அது மட்டும் இல்லாம நீ எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்ச பத்தியா, அதுக்கே எங்களுக்கு பார்க்கும் போது உன்னை பார்த்தா பெருமையா இருக்கு. நீ என்ன பண்றேன்னா கொஞ்சம் விறகெல்லாம் கட் பண்ணிட்டு வா, நாங்கெல்லாம் சேர்ந்து சமைச்சிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும் போது குளிர் காயறதுக்கு கொஞ்சம் விறகு வேணும், அதை போய் பண்ணு அப்படின்னு விறகு வெட்ட சொல்லிடுறாங்க. ஷாக் ஆயிடுறாங்க. விறகெல்லாம் வெட்டிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு வரும்போது சாப்பாடை கொடுக்காம என்ன பண்றாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குமா, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துரு, அதுக்கப்புறம் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு முன்னாடி சாப்பாடை நீட்டி வெறுப்பேத்தி அதையும் துரத்தி விட்டுறாங்க சாப்பிட விடாம. இதெல்லாம் பண்ணாதான் ஹீரோக்கு பிடிக்கும், நம்ம வந்து பண்ண மாட்டோன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளும் என்ன பண்றான்னா அந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்றதுக்கு போறா. இவங்க 4 பேரும் சந்தோஷமா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கூட அந்த அளவு அவாய்ட் பண்ண மாட்டான், ஹீரோயின் தான் அவாய்ட் பண்றா. ஹீரோயினுக்கு அவ பிரெக்னெண்டா இருக்கிறத சொல்லலாமா வேணாமான்னு வேற ஒரே குழப்பம். இங்க வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்தா இந்த கோழிங்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கூண்டை வந்து கிளீன் பண்ண சொல்லிட்டாங்க. ஒரே நாத்தமா நாறுது. அவளுக்கு பண்ண தெரியாம பண்ணி அந்த கோழிங்கெல்லாம் இவளையே கொத்தி துரத்த ஆரம்பிச்சிருதுங்க. இவ என்ன பண்றான்னா அலறி அடிச்சுக்கிட்டு ஓடும் போது ஒயரை பிடிச்சி இழுத்துறா. அதனால இந்த இடத்துல கரண்ட் போயிடுது. ஹீரோயின் பயந்து ஒரே அலறால. ஹீரோ எழுந்து கட்டி பிடிச்சிக்கிறான். நீ பயப்படாத, நான் இங்கேயே தான் இருக்கேன், உனக்கு ஒன்றும் ஆகாது, இப்பவே அங்கிள் வந்துட்டு கரண்ட்டை போட்டுருவாரு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி கொஞ்ச நேரத்திலேயே அந்த அங்கிளும் போய் கரண்ட்டை கனெக்ஷன் கொடுத்துட்டு வந்துடுறாரு. பார்த்தா 2 பேரும் கட்டி பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ என்னடா இப்படி மானம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப பதட்டமாயிடுது. ஹீரோக்கு சந்தோஷம்தான், ஹீரோயினுக்கு இன்னமும் நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, என்னது இது சாப்பாட்டுல ஒரே நாத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து வித்தியாசமா ஸ்மெல் வருதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல அந்த கோழி கூண்டுல உருண்டுட்டு வரா போல இருக்கு அவ. அவ்வளவுதான், அவளை பார்த்த உடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட மறுநாள் காலையில தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அந்த ஹீரோ கொடுத்த ரிங்கை வச்சுக்கிட்டு சோகமா யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். நம்ம இதுக்கு முன்னாடி இங்கே வாங்கும்போது நீ ரொம்ப சந்தோஷமா இருந்த, உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த எல்லாத்தையும் செய்வ, யாரும் எந்தவும் உனக்கு தடங்களே சொன்னது கிடையாது, நீ உன் விருப்பத்துக்கு இருந்த. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நீ ரொம்ப மூட் ஆஃபாக இருக்க அப்படின்னும் போது இதை பார், அப்போ நான் வந்துட்டு எதுவுமே தெரியாமல் அம்னிஷியாவில் இருந்தேன், ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு, நீ என்னோட பரம விரோதி அப்படின்னு சொல்கிறா. உண்மையாகவே நீ மனசால அப்படிதான் நினைக்கிறியா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். சைலண்ட் ஆயிடுறா. நீ என்ன நினைக்கிறியா நினச்சிக்கோ, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அந்த ரிங்கை அங்கேயே வச்சுட்டு மறந்து எழுந்து போயிடுறா அந்த இடத்த விட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அந்த இடத்துல அந்த ரிங் இருக்கா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும் போது இந்த வில்லி இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு ரிங் இருந்தது, அதையா தேடுற,
ஒரு நாய்க்குட்டி இங்கே உட்காந்துருந்தது. அந்த நாய்க்குட்டி தான் வந்து தூக்கிக்கிட்டு வெளியில் ஓடிச்சு. அந்த பேக் சைடு மலை பக்கமாக தான் ஓடி போச்சு அப்படின்னு சொல்கிறா. அவள் பொய் தான் சொல்கிறா, நல்லா நமக்கே தெரியுது. ஹீரோயின் அந்த நாய்க்குட்டியை தேடிக்கிட்டு அங்கேருந்து போகிறா. போயிட்டியா, சந்தோஷம், வந்துடவே வந்துடாத, அங்கேயே விழுந்து செத்துரு, நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, கண்டிப்பாக வந்துட்டு அங்கேருந்து உன்னால் திரும்பி வர முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. இவ தான் அந்த ரிங்கை வச்சுட்டு இருக்கா, தூக்கியும் கடாசுறா. ஹீரோயினுக்கு தான் இடி மின்னல்னா ஆகாது இல்லையா, இவ போன கொஞ்ச நேரத்துலேயே இடி இடிக்க ஆரம்பிச்சிடுது. ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்தியா, எங்க அவ இந்த மாதிரி மழை பெய்யுது இடிலாம் இடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ ஊருக்கே கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்றா. இல்லை நீ போய் சொல்ற, ஆன்ட்டி அவளுக்காக எடுத்து வச்ச பொருள் எல்லாம் இங்கேயே தான் இருக்கு, கண்டிப்பா அவ இதெல்லாம் விட்டுட்டு ஊருக்கு போயிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ தேட போறான். கொஞ்ச நேரத்துல ஹீரோ வந்து ஹீரோயினை தேடியும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அங்க மூளையில ஹீரோயின் உட்காந்து பயந்து போய் நடுங்கிக்கிட்டு இருக்கா. நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்கும் போது, நீ என்ன தேடுறதுக்காக ஒரு வாட்சை கொடுத்த இல்லையா, அதுலதான் நான் உன்னை ட்ராக் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயினை கட்டி பிடிச்சி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. அவ்வளவுதான், நான் செத்துருவேன் நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. இப்பதான் பழைய விஷயத்த சொல்றா. ஆக்சுவலா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு நாள் அவங்க வீட்டாண்ட ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கு. ஹீரோயினுக்கு அப்ப 4 வயசு என்னவதான் ஆகுது. அந்த நேரம் அவங்க அம்மா வந்து, நான் கதவெல்லாம் மூடிட்டு வரேன், நீ போய் தூங்க போமா அப்படின்னு சொல்லி இவ்வளோ ரூம்க்கு அனுப்பிட்டு போயிருக்காங்க. நடு ராத்திரி அம்மாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துல இருந்து எழுந்து வந்து பார்த்திருக்கா. அப்ப ஜன்னலை சாத்த போனவங்களை மின்னல் தாக்கி அங்கேயே விழுந்து இறந்து போயிருந்திருக்காங்க. அதுல இருந்து தான் ஹீரோயினுக்கு இடி மின்னல்னா ரொம்ப பயம். ஏன்னா வந்து கொஞ்சம் முன்னாடி நம்ம வந்திருந்தா கூட அம்மாவை காப்பாற்றி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளாவே குற்ற உணர்வா ஃபீல் பண்றா. தயவு செஞ்சு குற்ற உணர்வா ஃபீல் பண்ணாத, உங்க அம்மா வந்து உன்னை நினைச்சு சந்தோஷம்தான் பட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க கூட நீ இருந்து உனக்கும் எதனா ஆயிருந்ததுன்னா அவங்க தான் வாழ்நாள் பூராவும் குற்ற உணர்வோடு இருந்திருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி இல்லை, நீ பொழைச்சிட்ட, உனக்கு நல்லபடியா கடவுள் அருள் கொடுத்துருந்துருக்காரு, அதனால உங்க அம்மா இப்போ சந்தோஷமா தான் இருப்பாங்க. நீயாவே முட்டாள்தனமா இந்த மாதிரி யோசிக்காத, உனக்கு எதுவும் ஆகாமல் நான் பார்த்துப்பேன். இனிமேல் லைஃப் லாங் இந்த மாதிரி நேரத்தில் உன் கூடியே இருப்பேன். இனிமேல் நீ தனியாக கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இப்போவும் நான் தனியாக உனக்காக வெயிட் பண்ணிட்டு இல்லை, என் கூட இன்னும் 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை எடுத்து வயிற்றுல வைக்கிறா. அவ்வளோதான், ஹீரோவுக்கு புரிஞ்சிடுது. என்னது 2 பேரா, ட்வின்ஸா அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், நாங்கள் மொத்தமாக 3 பேர் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறா. தயவு செஞ்சு மறுபடியும் என்னை வெறுத்து மட்டும் ஒதுக்கிடாத, என்னால் தாங்கிக்கவே முடியாது. இனிமேல் நம்ம ஒரு ஃபேமிலியாக வாழ்ந்தே ஆகணும். கடவுள் எனக்கு கொடுத்த ஃபேமிலி இது, தயவு செஞ்சு என்னை வெறுத்து ஒதுக்கிடாதன்னு ஃபீல் பண்ணி பயங்கரமாக அழறான். இனி நீதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோவை கிஸ் பண்ணுறா. இவ தான் எல்லாத்தையும் பண்ணா அப்படின்னு கண்டுபிடிச்சிடறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அந்த ரிங்கையும் இவ வந்து ஒரு குட்டையில் தூக்கி போட்டிருக்கா. அது என்ன குட்டை அப்படின்னு பார்த்தா, ஆடு மாடு கோழி அதுக்கப்புறம் வாத்தெல்லாம் மேயிற குட்டை. அது வந்து பயங்கரமாக நாற்றம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் இறங்கி எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இது எத்தனை வருஷம் ஆச்சு க்ளீன் பண்ணி அப்படின்னும் போது, ஏண்டி இது ஒரு வாட்டி கூட க்ளீன் பண்ணவே இல்லடி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீ மட்டும் இறங்கி க்ளீன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அப்பாவோட பிஸ்னஸே இல்லாமல் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ பயமுறுத்துறான். உடனே வேற ஆப்ஷனும் இல்லாம இவ வந்துட்டு இறங்கி கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. வேலையா ஹீரோ வந்து என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை கூட்டிட்டு அவங்க அம்மா அப்பாவை பாக்குறதுக்கு போறான். இதுக்கு மேல நாங்க 2 பேரும் வந்து பிரிஞ்சிருக்க போறது இல்ல, நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோட அப்பா மட்டும் அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா அவங்க அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நான் இவளை இப்ப லவ் பண்ணல, நான் சின்ன வயசுல இருக்கும் போதுலேருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நீங்களும் வேலைன்னு பிஸியா இருப்பீங்க, அம்மாவும் என்னை கண்டுக்காம அவங்க வந்து ஆஸ்ட்ராலஜி அது இதுன்னு பிஸியா இருப்பாங்க. நான் எந்த நேரமும் ஹாலிடேல கூட தனியாக மட்டுமே தான் இருப்பேன். அப்போ இவ மட்டும்தான் எனக்கு துணையாகவே இருந்தா. இவ என்கிட்ட சண்டை தான் போடுவா, என்னை வம்புக்கு இழுப்பா, எல்லாமே பண்ணுவா. ஆனால் என் கூடியே இருப்பா. நானுமே வந்துட்டு அவளை வம்புக்கு இழுத்தாவது அவள் என் கூட சண்டை போட்டுக்கிட்டு கூடியே இருப்பாளா அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேருமே சின்ன வயசுலேருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறான். என்னது, நீ என்னை சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஷாக் ஆகிடுறா. ஆமாம், எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே உன்னை பிடிக்கும், அதனால தான் உனக்கு வந்து உங்கள் அப்பா பார்க்குற மாப்பிள்ளை எல்லாத்தையும் நான் ஏதாவது சேட்டை பண்ணி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறான். நீ இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? சரி ஓகே, எனக்கு இதில் பிடிக்கவே இல்லை, சம்மந்தமே இல்லை அப்படின்னாலும் உன்னோட சந்தோஷத்துக்காக நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு இவங்க வரதட்சணைலாம் நிறைய என்கிட்ட வந்து எதிர்பார்க்கலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. வரதட்சணைலாம் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு.
நீங்க அவளுக்கு வரதட்சணை கொடுக்காம இருக்கலாம், ஆனா அவ வயித்துல இருக்க 2 பேருக்கு கொடுப்பீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அவ்வளவுதான், அவங்க அப்பாக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே குழம்பி போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மா ஐயோ நான் பாட்டி ஆயிட்டேன்னு கத்துறாங்க. வரதட்சணையாவது மண்ணம் கட்டியாது, என் மொத்த சொத்துமே உனக்குதாம்மா, இப்பவே போய் உங்க அப்பங்காரங்கிட்ட பேசுறேன், அவன் ஒத்துக்கல அப்படின்னா அவனை கடத்தியாவது சம்மதத்தை வாங்குற, நீ கவலையப்படாத, சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பா உடனே ஹீரோயினோட அப்பாவை பார்க்க கிளம்பிடுறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் எதுவுமே லேட் பண்ணாம உடனே 2 பேருக்கும் கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. கல்யாணமும் வந்துடுது. அங்கவும் ஹீரோவோட அப்பாவும் ஹீரோயினோட அப்பாவும் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கல்யாணமும் நல்லபடியா நடக்குது. ஹீரோ வைர மோதிரம் கூட அவன் அந்த வாங்கினாலேயே குட்டி ஒரு கோல்டு ரிங்கு, அந்த ரிங்கையுமே போடுறான். தேடி கண்டுபிடிக்க வச்சுட்டான் போல ஒரு வழியா. எப்படியோ அவளை இந்த நாள் என் பொண்டாட்டி இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா அழ ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோவோட அப்பா தான் சமாதானப்படுத்துறாரு. அப்பதான் ஹீரோயின் பாக்குறா. பார்த்தா ஹீரோ அந்த காத்தாடி பறக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கான் போல. ஹீரோயினுக்கு அவங்க அம்மாவுமே பிளஸ் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இதோடய இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.